பொருளோடு மங்களகரமாகவே வாழ்ந்து வருகிறார் அல்லவா? ஆமா, வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்னையா அடேங்கப்பா என்ன சொத்து சுகம் இத்தனையும் இருந்தா இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு மனிதனுக்கு? அவன் வேண்டிய செல்வாக்கு இருந்தா வேற என்ன வேணும்? எதுவுமே தேவையில்லை. ஆமா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வம் 16 என்பார்கள். ஆமா, 16 செல்வம் என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்னவோ அப்படின்னா, நம்ம வீடு நிறைய பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வச்சிருக்கோம். அவன் இருக்கும். அந்த பணம் காசு நோட்டு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. ஆமையா, ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். சரிதான். அந்த நிலம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அந்த மண்ணு வந்து கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. ஆமையா, கழுத்து நிறைய தங்க ஆபரணமா வாங்கி அணிந்து இருக்கிறோம். ஆமா, அந்த தங்க ஆபரணங்கள் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, கூப்பிடாது. ஆமா ஐயா, ஏனென்றால் அதெல்லாம் ஒரு உயிரற்ற பொருள். ஆமா, பொருள். நாமளை அன்போடு அம்மா அப்பா என்று அழைக்கணுமேயானா வேண்டுமானால் வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் என்ன? செல்வத்திலே சிறந்த செல்வம் அதுதான் பிள்ளை செல்வம் என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் என்னையா அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகின்றாள்? என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? Yeah.
மாட்டாரு வாசலுக்கு வரவே மாட்டா எதற்காக 30 வயதாச்சு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே மன்னா மன்னவா 40 வயதாகி விட்டது இந்த நாட்டை ஆள பிள்ளை இல்லை இல்லையா 50 வயதாகி விட்டது இப்பவும் ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னவா ஆமா இந்த வயசு வரைக்குமே ஒரு பிள்ளை இல்ல சரிதானே இனிமே எந்த வயசுல நமக்கு பிள்ளை இருக்க போகுது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நாகக்கண்ணியாகப்பட்டவன் சரிதான் நாகராஜன் இடத்திலே வந்து சொல்லுகின்றார் என்ன சொல்லுகிறாள் நவட்டிலே சாதம் போட்டா வாரி உண்ண பிள்ளை இருக்கா இலையிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண ஒரு முதலை இருக்கா அந்த காலத்துல என்ன பிள்ளை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு புழுவா தோணுமா நம்ம புழுவா தோணா நல்லா பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம் முதலை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு மருந்தாக தோணுமா நம்ம மருந்தா தோணுச்சுன்னு சொன்னா குஸ்கா வாங்கி சாப்பிட வேண்டியானே பிரியாணியும் குஸ்கா வாங்கி சாப்பிட ஒன்ன மாதிரி ஆளாங்க அப்படியா பிள்ளை இல்லாதவளை பெண்ணுக்கு தானே நீ தானே வாய்க்கு நல்லா இல்லைங்கயா நான் தான் நல்ல சாப்பாட்டுக்கு பிறந்தவன் நாமளே என்ன தெரியுமா சங்கரன் கோயில் போவேன் சரி சங்கரன் கோயில போய் முதல் இறங்கின உடனே கரெக்டா 1 மணிக்கு போய் சுல்தான் ஹோட்டல்ல போய் 1.5 பிளேட் பிரியாணி சாப்பிடுவேன் அவன் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டு நீ ஏப்பம் போட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்ச உடனே ஒரு முட்டை போண்டாவும் டீயும் குடிப்பேன் வயத்தை இப்ப கொஞ்சம் கூட குறைய விடுறது கிடையாது குறைய விட்ட அன்னைக்கு குடிய கெடுத்துரும் அதனால சாப்பாட்டை வந்து கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடணும் அப்பதான் அந்த உடம்புல சேரும் என்ன உனக்கு கவலை இருக்க போகுது நம்ம கவலையே இல்லையா ஆனையும் புஷ்காவும் சாப்பிட்டனா ஆமா அவன் என்ன பண்ணாலும் கவலை இருக்குன்னு சொல்லி ஆடுவாங்க சரிதானே ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாரம் 5 மணிக்கு எஞ்சி டீ கடை போய் 2 டீயை குடிச்சிட்டு சரி அதனால பக்கத்துல உள்ள ஆட்கள் கிட்ட அண்ணாச்சி என்ன எனக்கு பிள்ளை இல்ல எனக்கு குழந்தை இல்ல எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு கண்ணீர் அடிச்சோம்னா என்ன செய்வான் நாரி மூஞ்சில திட்டுவான் பிறகு நல்ல வேலை சொல்லி ஆடுவத நான் ஆனா பிறந்த ஆம்பளை மனசுல வச்சு நீட்டிக்கிட்டு இருக்கேன் மனசுல வச்சு நீட்டிக்கிட்டு இருக்கியா கூட 2 பக்கம் வாங்கி போடு சுண்ணாம்பு வாங்கி தரேன் சேர்த்து நீட்டு நாளைக்கு சுண்ணாம்பாவது அடிச்சு விடலாம் கூட 4 சுவர் அடிக்கலாம் நிறுத்தினா அப்போ இந்த நாகக்கண்ணி பெண்குடியாளாகப்பட்டவள் ஆமையா நாகராஜ இடத்திலே இன்னும் என்ன சொல்கிறாளையானா எப்படி ஐயா என்ன பிறந்த மனசு வந்து தனனை தன்னை தன்னோ தனனை தன்னோ தானை தன்னை தன்னோ தானை தந்தனை கோ தானை தன்னா தனனை தன்னா தாயமத்தியா
அதிகமாகி குழந்தையில்லா கவலையை கொடுத்தவரையாகி ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்னையா கண்ணீரும் கவலையும் கொண்டு பக்தர்கள் எல்லாம் அப்படி அமரும்படியாக விளையாட்டும்படியாக தெரிவிக்கிறார்கள். அவன் ஆங்காங்கே அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். பொதுமக்கள் பக்தர் கோடி மக்கள் எல்லாம் அப்படி அப்படி உட்காருங்க. அதாவது நட்டமா நிக்கலாம் குத்தம் இல்லை, ஆனா வளர்ந்த ஆளுக்கு தெரியும், கட்டையாளுக்கு நம்ம பில்லு படிக்க தெரியாதுல்ல. அதனால ஒரு போல உட்கார்ந்துட்டியானா எல்லாருமே விழாவை கண்டுகளிக்கலாம். நீங்க இப்படி அங்க இங்கேயுமா நின்னுன்னு வைங்க தெரியாது. பெருத்தனிக்கால சத்தம் போடுவாரு, இவங்கெல்லாம் மனுஷனாப்பா பின்னால போய் நின்றுகிட்டு இருக்கான் பாரு உட்கார்ந்தானே அப்படின்னு பின்ன உள்ள ஆள் பேசும். ஆகையினால ஆங்காங்க இருக்கின்ற பக்தர்கள் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விழா கமிட்டியார்கள். அந்த காலத்திலே பெண்கள் எல்லாம் விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க. அதாவது அம்பாள் சிவராம நங்கை அம்பிகைக்கு மரிய பூஜை நடக்க இருப்பது நாள் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் பக்தர் கோடி மக்கள்களும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் பூஜை ஆரம்பமாக இருப்பதனால ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பவர்களும் இருந்து கொண்டிருப்பவர்களும் உடனடியாக ஆலயத்தில் வந்து சிவராமநங்கையினுடைய அதாவது வரப்பிரசாதத்தை வாங்கி உங்களுக்கு வேண்டிய வரத்தை வாங்கி கொண்டு நீங்க செல்லும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உடனடியாக பக்தர் கோடி மக்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அந்த காலத்திலே என்ன பெண்கள் எல்லாம் முடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்களாம். என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். காடுகரைக்கு தான் அந்த காலத்துல போவாங்க. வேலைக்கு போறாங்களா ஐயா? இப்ப பூரா காடுகரை வேலைதான். இப்பதான் பொம்பளைங்க பூரா கம்பெனி வேலைக்கு போறாங்க. இப்போ சிவகாசி ஏரியான்னு வச்சுக்கோ, அங்க பூரா வெடி மருந்து அனுப்புண்டு முத போட்ட போது இன்னொன்னு இருக்கு, இது புசுவானம் மொத்தத்திலே சுட்டே கொடுப்பான்னா போட்டோம்.
அப்ப சிவகாசி ஏரியானா வெடிமருந்துக்கு வேலைக்கு போவாங்க. ஆமையா நம்ம ஏரியாவா இருந்தா பீட் சுத்துவாங்க. மக்கள் சில பேர் தையல் தைக்கிறாங்க. ஆமா அப்ப இப்ப இப்படித்தான வேலை இருக்கு. இப்படி விதவிதமா கிடையாது. அப்போ பூரா இந்த காட்டு வேலைதான். அப்ப காலையில எழுந்திரிச்சு சரி 4-5 மணிக்கு எந்திரிச்ச உடனே முதலாவது சோளத்தை ஊற போடுவாங்க. எதுக்கு பணியாரம் ஊற போட்டு பணியாரம் சுடுறதுக்கா? சோளத்தை ஊற போட்டு பணியாரமும் சுடலாம், தோசையும் சுடலாம், இட்லி அவிக்கலாம், சோள கஞ்சி காய்க்கலாம், சோள பணியாரம் சுடலாம், தோசை சுடலாம், சோள கஞ்சியா வேக வைக்கலாம், சோள கூழ் கூட வேக வைக்கலாம், இட்லி அவிக்கலாம்னு சொன்ன ஒரு அது தவறான வாக்கியம். இட்லி அவிக்கலாம். நான் இதுவரையும் சாப்பிட்டே கிடையாது. கொப்பரையில அவிச்சு சாப்பிடலாம். கொப்பரையில அவிச்சா அது நல்லா இருக்கு. அது நெல்லரிசியை போட்டா தான் இட்லிக்கு ஆகும். அப்ப காலையில எழுந்திருச்சு சரி இந்த பெண்ணா பிறந்தவா சோளத்தை ஊற போட்டு வீடு வாசல் கழுவி முழுவி சாமி கும்பிட்டு வேலை எல்லாம் முடித்துட்டு வந்தான்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த ஊற போட்ட சோளம் நல்லா ஊறிடுமா. சரிதானே? ஊறின சோளத்தை மாமியாரும் மருமகளும் சேர்ந்து மாத்தோளத்தை போட்டு இடிப்பாங்களாம். ஒரே உரல்ல 2 உலக்க வச்சு இடிப்பாங்க. ஒரே உரல்ல 2 உலக்க போட்டு மாத்தோளத்தை போட்டு இடிச்சா ஆமா அந்த சோளத்தை நல்லா பக்குவமா இடிச்சு சரி மண் பானையில வேக வச்சு வேக வச்ச சோளத்தை கீழே இறக்கிட்டு சரி அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னது கருவாடு. அந்த முறக்கருவாட கண்ணுல போட்டு சுத்தி எடுத்தான்னா ஏன் கேக்க 8 வீட்டுக்கு உனக்குமா அந்த கருவாடு. ஆமா கமாமங்கோ. ஆமா சோள கஞ்சி தூக்கு பாத்திரத்துல ஊறி ஆமா தூக்கு பாத்திரத்துல ஊத்தி அந்த முறை கருவாடையும் எடுத்து வச்சு ஆமையா வெட்டியிலே சாதம் வைத்து அம்மா காட்டுக்கு வேலைக்கு வந்தா சும்மாயா வருவா? என்னைவா ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு காட்டுக்கு வருவாங்களா? அது என்ன ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளை? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைனா இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாதம் கற்பம் இருக்கும். அப்படி சொல்லி விவரமா? அப்படியே காட்டுக்கு வந்து சரி அந்த காலத்துல பள்ளிக்கூடம் அங்கன்வாடி இதெல்லாம் கிடையாது பாத்தியா? அப்ப கிடையாது. அதனால இந்த பிள்ளையும் காட்டுக்கு கூட்டு வந்தாங்கன்னா ஆமா பிள்ளை நல்லது தனியா கொடுப்பாங்க. ஆமையா பிள்ளைய கூட்டு வந்தா சரிதான். அப்ப இந்த கொண்டு வந்த பிள்ளைய தொட்டில உறங்க வைப்பா. ஆமா மத்தியான 3 மணி வரைக்கும் வேலைய பாப்பா. பாப்பா வேலைய முடித்து விட்டு மறுபடியும் சாப்பிடணும்னு இந்த சோள கஞ்சி எடுத்து வச்சா சரி பிள்ளையும் அந்த நேரத்துல பசியில அழுதுட்டு இருப்பான். ஆமா அழுத பிள்ளைய தூக்கி முன்னால வச்சு சரி தூக்கு பாத்திரத்து மூடியில சோள கஞ்சி ஊத்தி சரிதானே ஒரு கையில சோள கஞ்சி கொடுப்பா, ஒரு கையில முறை கருவாடை கொடுப்பா. கருவாட்டை கொடுப்பா. பிள்ளை எப்படி இருப்பான்? நல்ல சூப்பரா இருப்பான். பிள்ளை பிட்டி பின்னால தேஞ்சி வயிறு முன்ன தள்ளி ஆமா கொத்தாம்பட்டி கணக்கா கத்து இருப்பான். ஆமா சவல பிள்ளை அப்படித்தான் இருக்கும். சவல பிள்ளை அப்படித்தானே இருப்பான். ஆமா பிள்ளைக்கு தலை முடி வெட்டிருக்க மாட்டான், பரட்ட மாதிரி இருக்கும். அதேதான் மாரியம்மன் கோயிலுக்கு நேத்திய கடை போட்டிருக்கு. வருஷத்துக்கு ஒரு மொட்டை போடுவா. அவன் மொட்டை 3 வருஷம் கழிச்சு தான் போடுவான். ஆமா சரி பிள்ளைக்கு மேல சட்டை கிடையாது. இல்ல இப்போ இருக்க நாகரிகம் அப்ப கிடையாது பாத்தீங்களா? இப்பதான் நாகரிகம் பெருத்து போச்சு. ஒரே ஒரு டவுசர் போட்டுப்பா. ஆமா அது 24 ஓட்ட இருக்கும் அந்த டவுசர். ஆமா ஏர் பாக்ஸன். அதுக்கு ஜிப்பும் கிடையாது, சரிதான், பட்டனும் கிடையாது, இல்ல கொக்கியும் கிடையாது. இல்ல டவுசரை பார்த்தா இங்க இருக்கும், அங்க இருக்கும். ஆமா பெரிய டவுசர்லாம். காந்தி டவுசர்ல இந்த கருப்பு கயிறு இருக்கு பாரு, அரணா கயிறு, அளவு கொடுத்து அந்த கயிறுல கட்டி தூக்கி இருப்பா இந்த டவுசரை. அளவு கொடுத்து தைச்சா அம்சமா தைப்பாங்க. இது ரெடிமேடா வாங்கி இருக்கு. ஆமாப்பா, அத 85 வாங்குறதுக்கு 90 வாங்கினா சரியா வருமா? அந்த காந்தி டவுசரையும் போட்டுட்டு சரி பிள்ளைக்கு முன்னால 3-11 வடியும் பாத்துக்கோ. அது வேற வந்துகிட்டு இருக்கோ. அப்ப இந்த மருத்துவ வசதிலாம் ரொம்ப கிடையாது. இல்ல சரி பிடிச்சி பிள்ளைக்கு மூக்கு வடியும். ஆமா சின்ன பிள்ளைக்கு அப்படிதான் இருக்கும். ஆமா பிள்ளை என்ன செய்யும்? அதானே கேட்டேன். சோள கஞ்சி மரக்கருவாடை ஒரு கையில வாங்கி சோள கஞ்சி ஒரு புடி குடிப்பா. சரி முறை கருவாட ஒரு கடி கடிப்பா. சரிதான். இந்த சோள கஞ்சி ஒரு புடி முறை கருவாட ஒரு கடி. ஆமா இந்த மூக்க ஒரு முடி. சோள கஞ்சிக்கும் உப்பு கருவாடுக்கும் முன்னால விடிந்த மூக்குக்கு என்னமா இருக்கும்? ரொம்ப லட்சணமா இருக்கும். சரி அப்ப இந்த பிள்ளை சோள கஞ்சி அப்படி சாப்பிட்டாம்னா சரி அந்த அம்மா சொல்லுவாளா என்ன? என்ன பண்ண ஐயா ஏன் நாமத்த தங்கம் நீ கூட கொஞ்சம் இழப்பா, எனக்கு குடலை பிறண்டுது. என் பிள்ளை
என் பிள்ளை சாப்பிடுறத அழகா பார்த்தா சரிதான். என் கண்ணே பட்டு போலிருக்க. பற்றும் போலுக்க. ஆமையா. பிள்ளை எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் பெத்ததாய் விட்டு கொடுப்பாளா? சரிதானே. அப்ப அந்த பிள்ளையை தூக்கி வடியில வச்சு ஆமா. தாயும் சேயுமாகவே அந்த அன்னத்தை அருந்துவார்களாம். ஆமா. அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னார். என்ன சொல்லுகிறாய்? இல்லா சாதமாரி, இல்லா சாதமாரி, குலையோ இல்லா சாதமாரி, உலையும் குலையோ இல்லா சாதமாரி, இல்லா சாதமாரி குப்பையாக குலையோ என்று நாகக்கண்ணி வெண்கொடி என்ன சொல்லுவா? பிஞ்சி வச்சா பிஞ்சிரன், போட்ட கைதான் பிஞ்சிரனா உடம்பிரன், பிரிசி என்று பேரு மஞ்சள் வச்சா பிஞ்சிரங்கும், அவன் போட்ட கைகாய்க்கும் மந்திரி உடம்பிரந்து மலடி என்று பேரு மதுரை வந்து பிறப்பதற்கு மறைக்கப்பட்ட திருவரம் குழந்தை பிறப்பதற்கு குழந்தை பிறப்பதற்கு எல்லையில வருமானமா ஏலக்கா காய்க்குமா ஏலக்காயும் காயா இடத்திலையும் கால்வானே ஏலக்காயும் காய்ப்பதற்கு காய்ப்பதற்கு ஏத்தோடு சேர்வதற்கு ஏத்தாரோடு சேர்வதற்கு அண்ணவா சாலையில ஒரு மரம் சாலையில ஒரு மரம் சாதிக்கா காய்க்குமா சாதிக்கா காயா